ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில், கடந்துவிட்ட நிலையில் 12வது மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நான் முதல்ல ஒரு சல்யூட் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா, உழைக்கக்கூடிய ஒரு அம்சம், நல்லா வேலை செய்யணும், யாரையும் ஏமாற்றப்படாது, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு, அதுமாதிரி சொத்து சுகம் கண்டிப்பாக நிறையா பேருக்கு இருக்கும். மகர ராசினியர்களுக்கு சில விஷயங்கள் சில பாதகங்களை கொடுத்தா கூட, ஏன்னா என்றைக்குமே கலத்திரம் அப்படிங்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் கலத்திரம் வாழ்க்கை துணை. ஆனால் சொத்து சுகம் இருக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டோன் செவ்வாய். அந்த வகையில் 5-10 அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதிக அற்புதமான ஒரு மாதம். ஜோகத்தில் வச்சது சட்டம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம், குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். 20/12/2025 இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகள் அதிகரிக்கும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், இடமாற்றம் இனிமையாக அமையும், விலை உயர்ந்த பொருளை வாங்கிடுவீங்க. அடுத்தபடியாக 6-9 அதிபதி புதன், பகிரண ரோகாதிபதி, பாக்யாதிபதி. இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும், கவலைப்பட வேணாம். 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 6/12/2025 அவர் எங்கே வர்றாருன்னா சூப்பராக லாபஸ்தானத்துக்கு வந்து, லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே விசேஷம். ஸோ 11ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த புத பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மேன்மையை கொடுப்பார், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுப்பார், எதிர்பாராத திருணங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. அதேமாரி தந்தையாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குழந்தைகளை நன்னா படிப்பார். சாதாரணமாக படிக்கிற குழந்தைகளோடு நன்னா படிப்பார். நல்லா படிக்கிற குழந்தைகள் அதிக அற்புதமாக படிப்பார். அதுமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகளும் சாதனை படைப்பார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக வரும், அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. அதேமாரி இந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியாக 28/12/2025 இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, அவரும் குதிச்சிடுறாரு அங்கே. ஸோ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, நல்ல செலவுகளாக எடுத்துக்கோங்க, மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக அஷ்டமாதிபதி சூரிய பகவான். இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா அதிக அற்புதமாக உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். மாத ஆரம்பத்தில் அற்புதம், நீங்கள் தொட்டதெல்லாம் ஒன்றாகும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், திருமண யோகம், எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், அதுமாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு உருவாகும். ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஏன்னா 3, 6, 10, 11ங்கிறது உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபத்தை கொடுக்கறதுக்காகவே வருவார். ஸோ முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் 15/12/2025 சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்து குவிச்சுடுறார்.
விரயஸ்தானம் அப்படிங்கும்போது செலவுகள் தான். சரியா? 12ஆம் இடம் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இந்த வீட்டை இது பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக 4, 11 அதிபதி செவ்வாய் பகவான், சுகாதிபதி, லாபாதிபதி. செவ்வாய் பகவான் 6/12/2025 இருக்கலாம், 6ஆம் தேதி வரைக்கும் தான் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் தொட்டதெல்லாம் ஒன்றாகும். நிலையந்த சில வேலைகள் அற்புதமாக நடக்கும். 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்து ஊழிச்சுறார் அவரும். அவரும் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதேமாரி இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 3, 12 அதிபதி குரு. குரு வந்து உங்களுக்கு சகாயாதிபதி, அதே சமயம் விரயாதிபதி. இந்த 3, 12 அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னா வக்ரகதியில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவலைப்படணும்னா 4 நாள் தான். 5/12/2025 இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு வந்துடுறார். மிதுன ராசி அப்படிங்கும்போதே உங்களோட பகைரண ரோகஸ்தானம், 6ஆம் இடம். கொஞ்சம் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தெளிவான பாதையை நோக்கி போவீங்க. ஒரு பிரச்சனையெல்லாம் ரொம்ப குழப்பங்களோடு இருக்காது. நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்குங்க. இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம். ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார், ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா சுபகிரகம் 12ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சுப விரயங்களாக தான் இருக்கும். அனாவசியமான செலவெல்லாம் இருக்காது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் இருக்கும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை பார்க்குறது தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சகாயஸ்தானத்தில் இருக்கார். 7 முடிஞ்சிருத்துன்னு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேள். 3ஆம் இடத்துக்கு வந்துருத்துன்னு 3ஆம் இடத்துக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அரைமறைவு ஸ்தானம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கைக்கு குறையவே இல்லை. இந்த வேலையை என்னால் முடியும், செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க, வெற்றி அடையும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இப்படி தான். இன்றைக்கி இந்த மாதிரி வேலை செய்யணும், கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக சகாயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அருள் புரிவார். சரியா? அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் கேது பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருக்கார், 2, 8. அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ராகுவால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா குருவோட பார்வை 5ஆவதுலேருந்து விழுறதுனால ஓரளவுக்கு சமாளி அப்படின்னு சமாளிப்பீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே சமயம் இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் வேலை செய்யணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவாள்லாம் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட முயற்சிகளை செய்யுங்க. சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். என்ன தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போயிட்டு வாங்க. வாரத்துக்கு முடியலையா 1 நாள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள். செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமையே வச்சுக்காதீங்க. ஏதோ ஒன்று, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, உங்களால் எப்போ முடிகிறதோ போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சங்கடங்கள் குறையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சரி, இந்த மாதம் முச்சூடும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ ஹிருஷிகேசாய நமக, ஓம் ஸ்ரீ ஹிருஷிகேசாய நமக அப்படின்னு விஷ்ணுவோட ஒரு பெரிய மந்திரம். அதை சொல்ல உங்களோட ஹிருதயம் நல்லபடியாக இருக்கும். ஹிருதயம்னா இதயம் நல்லபடியாக இருக்கும். இதயம் நல்லபடியாக இருந்தாலே நம்ம எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.